பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை. ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது வாடி வாசல்களில் காளைகளை அவிழ்ப்பதையும் அவற்றை வீரர்கள் அடக்குவதையும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பெருமையாக கருதுகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் போட்டிகள் நடைபெறும். அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, திருச்சி போன்ற தென் மாவட்டங்களில் காளை உரிமையாளர்கள் தங்கள் காளைகளை தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வடமாடு, மஞ்சு விரட்டு, எருதுவிடும் நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்கு வதை தடுப்பு சட்ட விதிகளுக்கு இணங்க போட்டிகளை நடத்த அனுமதி வழங்க வேண்டும். ஆட்சியர்களிடம் முன்கூட்டிய அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு உள்பட எந்த போட்டிகளையும் நடத்தக்கூடாது. முன்கூட்டிய அறிவிப்பு வெளியிடாமல் எந்த போட்டியும் நடத்த ஒப்புதல் அளிக்கக்கூடாது. விலங்குவதை தடுப்பு சட்டத்தின் விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி காளைகள் மற்றும் கால்நடைகளுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத வகையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற வேண்டும். காளைகள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதையும் பாதுகாப்பாக இருப்பதையும் உறுதி செய்வது அவசியம். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக அதில் தொடர்புடைய துறைகள் அனைத்திலும் அதிகாரப்பூர்வ குழுக்கள் முன்கூட்டியே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் இணைய வழியில் மட்டுமே அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்கும் போதே காப்பீட்டு ஆவணங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்துவது அவசியம். போட்டி நடைபெறுவதற்கு முன்னதாகவே அனைத்து ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்திருக்க வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு தொடர்பு இல்லாத இடங்களில் அத்தகைய போட்டிகள் நடத்த கோரி சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. போட்டி களத்தில் இருந்து காளைகள் வெளியேறும் இடத்தில் கால்நடை மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருத்தல் அவசியம். போட்டி களத்துக்குள் பார்வையாளர்களும் வெளிநபர்களும் வீரர்கள் அல்லாத பிறருக்கு இருக்க அனுமதி இல்லை. எனவே இந்த வழிகாட்டுதல்களை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.